அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி வரைக்கும், 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ ஏகாதசி நாள், கிருத்திகை நாள். இந்த திங்கள் செவ்வாய் மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனதில் நினைச்ச காரியங்கள் நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பெருமைக்குரிய நாள். இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். மக்கள் பாராட்டு கிடைக்கும். நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து கிருத்திகை தொடருது. 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். இதில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றார். 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 4ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது குடும்ப பாங்கான விஷயங்களை கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிறது நல்லது. நிதானமாக அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. கோவப்படாமல் யாருக்கிட்டேயும் வம்புக்கு போகாமல், சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். குரு சந்திரன் யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி சனிக்கிழமை முழுதும் மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மேச ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும். வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். மாணவர்கள் கல்வியில் ஒரு உயர்வான பலன் அடைவார்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். தொழில் சிறக்கும். யோகம் பிறக்கும். அலுவலக பணி ரொம்பவும் அற்புதமான முறையில் முன்னேறி செல்லும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடக ராசியில் சந்திரன் இருப்பார். மேச ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் வந்து போகலாம். அதை கண்டு மன சோர்வடையாமல், முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சி தேவை. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆகவே மன உறுதியோடு, நம்பிக்கையோடு முயற்சி செய்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் அக்கறையோடு, கண்ணும் கருத்துமாக பயணங்கள் மேற்கொள்வதும் நல்லது. சரியான நேரத்திற்கு சென்று வருவதும் பயணங்கள் வெற்றி பெறும். தாய் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஆகவே மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இது போன்ற நாட்களில் கொஞ்சம் வீட்டில் அமைதியாக இருப்பதும், 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி நல்ல ஒரு முன்னேற்றமும் பெருமையும் புகழும் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சர்வ ஏகாதசி நாள், கிருத்திகை தொடருது. இந்த திங்கள் செவ்வாயில்
மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷப ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், சிக்கனம் தேவை. ஒரு பெருமைக்காக மனது விருப்பப்படுகிற நிலைமையில் நிறைய விஷயங்களை செலவுகளாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது சுப செலவாக தேவையுள்ள விருப்பத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சுங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படும், டென்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் வீண் அலைச்சலையும் தவிர்த்து விடுவது நல்லது. வாழ்க்கைக்கு தேவையான, தொழில் முன்னேற்றத்துக்கு தேவையான, உங்களுடைய உயர்வான பலனுக்கு தேவையான அலைச்சலை மட்டும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல், வீண் ஏமாற்றம் வரலாம். ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பது நல்லது. பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை தொடருது. மதியானம் 12 மணியிலிருந்து 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனசில் நினைச்ச காரியங்கள் மேன்மேலும் வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் உயரும். வேலை வாய்ப்பில் நல்லதொரு லாபம் கிட்டும். வாகன யோகம் இருக்கிறது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி வரும், மகிழ்ச்சியை தரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை. அமாவாசை வழிபாடு எடுத்துக்கொள்வதும் சிறப்பானதாக இருக்கும். 6ஆம் தேதி சனிக்கிழமை முழுவதும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது, ரிஷப ராசி 2ஆம் வீடாக வருது. ஆகவே இந்த நாட்களில் வீட்டு வேலைகளில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வார்த்தை விட்டுறாமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் சிந்தித்து வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பது நல்லது. முன்கோபம், கோவப்படுறது, அடுத்தவங்க மேலே கொஞ்சம் எரிச்சலாக வெறுப்பாக இருப்பது, இதையெல்லாம் தவிர்த்து விட்டு வம்பு, வீண் விவாதம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பங்கெடுத்து கொள்வது நல்லது. அமைதி தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது. அமைதியாக, நிதானமாக படிப்பில் முன்னேறி செல்லவும். வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அமைதியாக பேசுவது நல்லது. அவர்களுடைய விருப்பம், கேள்விகளுக்கு தகுந்தாற்போல அமைதியாக மனதை புரிந்து கொண்டு பதில் சொல்லி வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வது நல்லது. அலுவலக பணியிலையும் அமைதியாக ஈடுபடுவது நல்லது. பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். ரிஷப ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம், மனது சந்தோஷமாக இருக்கும். மனசில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எளிதாக ஈடேறும். பதவி உயர்வு கிட்டும், பேரும் புகழும் கிட்டும். நல்லதொரு நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, பிறகு 7ஆம் தேதி, இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள். இது போன்ற நாட்கள் நல்ல நன்மையை தருகிற பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், வெற்றிகரமான நாளாக இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதசி நாள் அன்று கிருத்திகை. மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். மிதுன ராசிக்கு அது லாபஸ்தானம், 11ஆம் இடம். வெற்றி மேல் வெற்றியும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. தொழிலில் அபாரமான முன்னேற்றம், லாபம், புதிய வேலை வாய்ப்பு,
எல்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல நாள். பேரும் புகழும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான நாளாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை தொடருது. மதியானம் 12 மணியிலிருந்து 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் மனதுக்கு பிடித்த விருப்ப அடிப்படையில் பல பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும். செலவுகள் கட்டுக்கோப்பாக இல்லாமல் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய செலவாயிருச்சே என்கிற வருத்தம் வராமல் அதை சுப செலவாக, நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. குரு சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வருமானத்துக்கு ஏற்றாற்போல செலவும் இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்த்து விட்டு தேவையான ஒரு முக்கியமான அலைச்சலை எடுத்துக்கொள்வது நல்லது. அதில் மனதுக்கு விருப்பப்பட்ட இடங்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது சில நேரத்துக்கள் அது ஏமாற்றம் இல்லாமல் அது திட்டமிட்டு அந்த அலைச்சலை நல்ல ஒரு வீண் அலைச்சலாக இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை மனதில் வைத்து எந்தெந்த வேலையை எப்படி வெற்றிகரமாக முன்கூட்டியே முடிக்கணுமோ அப்படி திட்டமிட்டு முடிப்பது நல்லது. பயணங்களில் அதிக அலைச்சல் ஏற்படாமல் ஒரு மிதமான பயணத்தை மேற்கொண்டு திரும்புவது நல்லது. மற்றபடி 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே, 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை மிதுன ராசியில், ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைச்ச காரியங்கள் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனது உற்சாகமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் ஒரு அபாரமான வெற்றியை அடைவார்கள். மனதில் நினைத்தபடி முன்னேறுவார்கள். வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடக ராசியில் சந்திரன் வர்றார். மிதுன ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். இதில் வீட்டு வேலைகளில் கொஞ்சம் பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். மனசு வீட்டினுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் நிறைய சிந்தித்து ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி ஆலோசனை செய்கிற போது வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுத்து விட வேண்டாம். கோவப்பட வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் மனது அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலையும் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், மதிம நாட்கள் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களும் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன். திங்கக்கிழமை ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதசி நாள் அன்று கிருத்திகை நாள். மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ கடகராசிக்கு 10ஆம் வீடு வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். புதிய தொழில்துறை அமையும். தொழில் நல்லதொரு முன்னேற்ற பாதையில் செல்லும். பேரும் புகழும் கிடைக்கும். மக்கள் பாராட்டு கிடைக்கும். மற்றபடி 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது.
கடக ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மகிழ்ச்சி சந்தோஷமும் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமையும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனம் தேவை. சிந்தித்து செலவு செய்வது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றம் தரும். வீண் செலவாகிவிட்டது என்கின்ற வருத்தமும் வரும். அதே போல் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. எது முக்கியமான தேவையான முயற்சியோ அதற்கு மட்டும் அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டு அது ஒரு பயனுள்ள அலைச்சலாக ஏமாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் கல்வியில் அதிக கவனத்துடன் படிப்பது நல்லது. அலுவலக பணி நேரம் தவறாமல் வேலைகளை கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் முன்னெச்சரிக்கையுடன் முழுமைப்படுத்தி வெற்றி பெற திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் அமைதியாக பொறுமையாக பேசி ஒரு வீண் அலைச்சல் ஏற்படாமல் வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வது நல்லது. பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் அற்புதமாக வெற்றிகரமாக அமையும். உள்ளம் மகிழும். ஆகவே கடகராசி பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இது போன்ற நாட்கள்லையும் இறுதி கட்ட நாள் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாட்களும் இந்த வாரத்தில் நிறைய முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதசி நாள், கிருத்திகை. மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பது. சிம்ம ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் எதையும் எதிர்பார்க்காமல் நம் வேலைகளை தொடர்ந்து செய்வது நல்லது. எதையும் எதிர்பார்க்காம தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த விடாமுயற்சி வெற்றியை நோக்கி நகரும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை என்றாலும் உழைப்புக்கேற்ற வெற்றியும் முயற்சியும் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், கிருத்திகை தொடருது. மதியானம் 12 மணியிலிருந்து 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் கிட்டும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனதுக்கு பிடித்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவில் தொழில் முன்னேற்றம் அமையும். வியாபாரம் அற்புதமாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மற்றபடி 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 11ஆம் வீடாக வருது, லாபஸ்தானம். ஆகவே நல்லதொரு லாபம் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு நன்மை
லாபம் வருமானம் வரக்கூடிய நாளாக அமைகிறது. இரட்டிப்பில் லாபம் கிட்டும். உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவார்ந்த செயல் பாராட்டு படக்கூடிய அளவில் இருக்கும். திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவு இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடக ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். மனதுக்கு பிடித்த செலவுகள் அதிகரிக்கும். அதை திட்டமிட்டு பயனுள்ள சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் அது அதிக செலவு என்கின்ற மன வருத்தத்தை தரலாம். அதே போல் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது வீண் அலைச்சலாக ஏமாற்றம் இல்லாமல் பயனுள்ள அலைச்சலாக முயற்சியாக எடுத்துக்கொள்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் மதியம நாட்களில் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இது போன்ற நாட்களில் மதியம நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தில் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதசி நாள், கிருத்திகை, மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். கன்னி ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனம் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அளவில் இருக்கும். ஆகவே மன சோர்வுகள் வரலாம். டென்ஷன் படபடப்பு வரலாம். ஆகவே எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக நிதானமாக பணியாற்றுவது நல்லது. மன சோர்வு அடையாமல் மன உறுதியாக பணியாற்றுவது நல்லது. எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து கிருத்திகை தொடருது. 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவி போகலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகுது, தாமதமாகுது. அது கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு மனசில் ஒரு குழப்பங்கள் வரலாம். ஆகவே வேற ஒரு முயற்சி எடுக்கலாமா என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை அமையலாம். இருந்தாலும் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் நாம் கடமையை செய்ய வேண்டும், முயற்சியை செய்ய வேண்டும். விடாமுயற்சி வெற்றி தரும் என்கின்ற அடிப்படையில் தொடர் முயற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. எதையும் எதிர்பார்ப்பாமல் உழைப்பை மட்டும் நம்பினால் வெற்றி நிறைய நிச்சயம். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாட்களை அமைதியாக சிந்தித்து நிதானமாக கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்கிற போது சரியான நேரத்திற்கு பொறுமையாக நிதானமாக கடந்து பயணங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளை எடுத்துக்கிறது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். புதிய சிந்தனை திட்டங்கள் வழிவகுத்து அதில் வெற்றி அடைவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து சேரும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் அற்புதமான முறையில் முன்னேறி செல்லும். அலுவலக பணி பதவி உயர்வுக்கான ஒரு முன்னேற்றகரமான ஒரு செய்தியும் நன்மையும் வந்து சேரும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடக ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தாய் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அவர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும். மனதால் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள்.
நன்மை அதிகரிக்கக்கூடிய நாள். ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் மதியம நாட்கள்லையும் இறுதி கட்ட நாட்கள்லையும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன்: ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதசி நாள், கிருத்திகை, மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். துலாம் ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றத்தை தருகிற, முன்னேற்றத்தை தருகிற நல்ல நாள். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையும் வந்து சேரும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு அதை வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து கிருத்திகை தொடருது. பிறகு 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீட்டு சந்திரன் சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாகத்தான் இருக்கும். குருவுடைய நல்லருளால், தெய்வீக அருளால் அந்த நாட்களில் எந்த விதமான மனக்குழப்பமும் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாட்களை இனிதான நாட்களாக கடந்து சென்று விடுவீர்கள். பயணத்தில் கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு சென்று வருவது நல்லது. மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக பல இடங்களுக்கு செல்லும்போது அது மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள், கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் தவிர்த்து அந்த நாட்களில் பொறுமையாக, அமைதியாக, மன நிம்மதியாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்கிறது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வியாபாரிகள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் விடாமுயற்சி வெற்றியை நோக்கி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை மட்டுமே நம்பினால் வெற்றி கிட்டும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். நினைச்ச காரியத்தை அன்றே செய்யலாம் என்று நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் நாளை என்கிற அடிப்படையில் கொஞ்சம் நகர்ந்து போகும். அதனால் தாமதமாகுது, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மன வருத்தத்துக்கு அடையாமல், டென்ஷன் படபடப்புக்கு ஆளாகாமல், இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற நம்பிக்கையோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரும். பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடக ராசியில் சந்திரன் வருவார். துலாம் ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். புதிய வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து சேரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசி பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதி கட்ட நாளான 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களிலும் துலாம் ராசிக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன்: ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதசி நாள், கிருத்திகை, மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பது விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் விலகும். உங்களுடைய விடாமுயற்சியால் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய அளவில் முயற்சி செய்து அதை வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். எதிர்ப்புகள், கஷ்டங்களாக விலகும். உடல் ஆரோக்கியம் பெறும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் இருந்தாலும் அது சரியான மருத்துவ உதவியால் நிரந்தர தீர்வுக்கு வரும். பேரும் புகழும் கிட்டும். கொஞ்சம் கோபம்,
சுறுசுறுப்பு, உத்வேகம் எல்லாம் இருக்கும். அது வெற்றிக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதிரிகள் விலகி போவார்கள். மகிழ்ச்சியும் வெற்றியும் வரக்கூடிய பேரும் புகழும் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து கிருத்திகை தொடருது. 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. வாகன யோகம், பிரயாணங்கள் வெற்றி வரும். மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. கொஞ்சம் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். அது மன சோர்வு, மனக்கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக அமைதியாக கடந்து செல்வது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து மனதை குழப்பமடைய வைக்கலாம். ஆகவே அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நிதானமாக அந்த நாட்களை, நேரங்களை கடந்து செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலக பணியில் இன்னும் கண்ணும் கருத்துமாக பணியாற்ற வேண்டும். பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடக ராசியில் சந்திரன் வருது. விருச்சிக ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். அது கொஞ்சம் வெற்றிக்கு தடைகளும் தாமதங்கள் உண்டாகும். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பம் அடையாமல் விடாமுயற்சி வெற்றி தரும். இன்றைக்கி எடுக்கிற முயற்சி நாளைக்கு நிச்சயமாக அது வெற்றியாக மாறுங்கிற அடிப்படையில் முயற்சிகளை செய்து கொண்டே வருவது நல்லது. ஆகவே விருச்சிக ராசி பொறுத்த மட்டில் அந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன்: ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதசி நாள், கிருத்திகை, மதியானம் 12 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனக்கவலைகள், மன அழுத்தங்கள், மன சோர்வுகள் வரலாம். மனசில் ஒரு பதட்டம் இருக்கலாம். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை இயல்பாக வைத்துக்கொள்வது நல்லது. மனக்கவலைகள் வேண்டாம். பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து அன்று கிருத்திகை தொடருது. 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், பிரச்சனைகள்லாம் அகலும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உடனிருந்து வெற்றிக்கு வழிவகை செய்வார்கள். மாணவர்கள் கல்வியில் வெற்றி மேல் வெற்றி அடைவார்கள். வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றகரமான பாதையில் செல்லும். பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடக ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 8ஆம் வீடு, சந்திராஷ்டம நாளாக இருக்குது.
ஆகவே கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அந்த நாட்களை நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக கடந்து செல்வது நல்லது. மனசோர்வு அடைந்தாலும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது. ஆகவே தனுசு ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் இந்த மத்தியம நாட்கள் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5, 6 இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதேசி நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக பணியாற்றக்கூடிய நாளாக அமைகிறது. தொடர் முயற்சி வெற்றி தரும். பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து கிருத்தியை தொடருது. 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மனம் சோர்வு இருக்கும், மனக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதில் மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காம ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக அந்த நாட்களை இயல்பாக வைத்து கொள்வது நல்லது. மனசோர்வு அடைய வேண்டாம், மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். உங்களுடைய சொந்த முயற்சியால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றபடி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை சுப முகூர்த்த நாள். மகர ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களினுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டுத்தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நினைத்தது நடக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக நன்மை வந்து சேர்கிற நாளாக அமைகிறது. ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள், இறுதிக்கட்ட நாட்கள் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சர்வ ஏகாதேசி நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் இருப்பார். கும்பராசி அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றத்தை தருகிற நல்ல நாள். பேரும் புகழும் கிடைக்கும். பதவி உயர்வு கிட்டும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. சுறுசுறுப்பாக முயற்சி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து அன்று கிருத்திகை தொடருது. 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு அது கும்பராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் பதட்டம், தடுமாற்றம் இல்லாமல் சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. வாகன யோகம் இருந்தாலும் கவனத்துடன் சென்று வருவது நல்லது. வெற்றிக்காக, மகிழ்ச்சிக்காக உங்கள் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அலைச்சல் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இந்த நாட்களை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை நாள்
கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனக்குழப்பம், மன சோர்வு வரலாம், மன அழுத்தங்கள், மன விரக்திகள் வரலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது தலைவலிக்கிற அளவுக்கு யோசித்து மன சோர்வு அடையாமல் அந்த நாட்களை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்வது நல்லது. இயல்பாக இருப்பது நல்லது. பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சுப முகூர்த்த நாள். கடகராசியில் சந்திரன் வர்றது கும்பராசி 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். சொந்த முயற்சியால் முயற்சி செய்து பலவிதமான எதிர்ப்புகளை முறியடைத்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதிக்கட்ட நாட்கள் ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ ஏகாதேசி நாள், கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 2ஆம் வீடு, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதனால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. முன்கோபப்படாமல் அமைதியாக இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை தவிர்த்து அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து கிருத்திகை தொடருது. 3ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் சுப முகூர்த்த நாள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், பேரும் புகழும் கிட்டும், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வாகன யோகம் இருக்கிறது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். ஆகவே எடுக்கின்ற முயற்சியில் பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றி தரும். தொடர் முயற்சி தேவை. மாணவர்கள் கல்வியில் அதிக சிரத்தையுடன் படிப்பு கல்வியில் ஈடுபடுதல் வேண்டும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் அமைதியாக, பொறுமையாக நடந்து கொண்டு கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. வாகனத்தில் செல்கிற போது சரியான இடத்திற்கு சென்று அந்த வேலைகளை கச்சிதமாக முடித்து திரும்புவது நல்லது. பிறகு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள். மீன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது கடகராசி. ஆகவே மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகலாம். மன சோர்வுகள் வரலாம், மன அழுத்தங்கள் வரலாம். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த நாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆர்வமாக வைத்துக்கொள்வது நல்லது. மனதில் உறுதி வேண்டும். கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வெற்றி மேல் வெற்றியும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.